நீங்கள் வரலாறு புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, ராஜாராணி கதைகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த புத்தகங்களுக்குள் இன்னும் மனிதனுக்கே புரியாத ரகசியங்கள் மறைஞ்சு இருக்கலாம்னு யோசிச்சு இருக்கீங்களா? 5000 ஆண்டுகள் பழமையான நகர வீதிகளிலிருந்து பழங்கால விஞ்ஞான கருவிகள் வர இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள் மறைஞ்சு இருக்கு. இன்னைக்கு நம்ம வரலாற்றின் 5 மிகப்பெரிய மர்மங்களின் பயணத்துக்கு போக போகிறோம். ஒவ்வொரு மர்மமும் உங்கள் மூளையை யோசிக்க வைக்கும். நம்பர் 1, ரோமன் டோடெகாஹீட்ரன். ரோமன் பேரரசின் இடிபாடுகளில் தோண்டிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. வாள்கள், நாணயங்கள், பாத்திரங்கள் இது எல்லாம் கிடைக்கிறது சாதாரணம். ஆனால் திடீர்னு உங்கள் கையில் ஒரு விசித்திர பொருள் கிடைக்குது. 12 முகங்களுடன் ஒவ்வொரு பக்கத்திலும் துளைகள், மூலைகளில் நுனிகள். இதுதான் ரோமன் டோடெகாஹீட்ரன். ஐரோப்பா முழுக்க 100க்கும் மேல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமன் இலக்கியத்தில் இதை பற்றிய ஒரு குறிப்பும் இல்லை. இது என்ன அளவிடும் கருவியா, வானியல் சாதனமா, மத சடங்கு பொருளா என இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு பதிலே இல்லை. நம்பர் 2, டமாஸ்கஸ் ஸ்டீல். காற்றில் பறக்கும் பட்டு துணியை வெட்டும் அளவுக்கு கூர்மை, எதிரியின் வாளை உடைக்கும் அளவுக்கு வலிமை. அதுதான் டமாஸ்கஸ் ஸ்டீல் வாள்கள். ஆனால் ஒரு உண்மையான கேள்வி, இதை எப்படி தயாரித்தார்கள்? அந்த இரகசிய கலவை, சரியான வெப்பநிலை, அந்த தொழில்நுட்பம் என அனைத்தும் காலத்தோடு மறைஞ்சு போச்சு. இந்த காலத்து விஞ்ஞானத்தால் இதை மீண்டும் உருவாக்கவே முடியலை. நம்பர் 3, மாய கேலண்டர். 1500 ஆண்டுகளுக்கு முன் மாய மக்கள் உருவாக்கிய கேலண்டர். இது சாதாரண கேலண்டர் இல்லை. சூரியன், நிலா, கிரகங்கள் அவற்றின் இயக்கம் வரை கணிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இந்த அறிவை எங்கே இருந்து பெற்றார்கள், இந்த கேலண்டரை எப்படி உருவாக்கினார்கள் என்பதே தெரியவில்லை. நம்பர் 4, லைட்டோஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்று. 130 மீட்டர் உயரம், மின்சாரம் இல்லாமல் பல மைல்களுக்கு தெரியும் வெளிச்சம், பெரிய கண்ணாடி, தீ ஒளி பிரதிபலிப்பை கொண்டது. ஆனால் அதன் முழு தொழில்நுட்பம் இன்று இல்லை. நம்பர் 5, மரக்கோவில். ஜப்பானில் 1400 ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கும் மரக்கோவில். மரம் சிதையவே இல்லை. வானிலை, பூச்சி, நிலநடுக்கம் என எதுவும் இந்த மரக்கோவிலை பாதிக்கவில்லை. அந்த மரக்கோவிலின் மரத்தேர்வு, உலர்த்தும் முறை என அனைத்தும் இன்றும் மர்மமாகவே உள்ளது.